மேக்கப் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஐ மேக்கப் மட்டும் பண்ணிட்டோம். லென்ஸ்ன்றது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து லென்ஸ் வியர் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் கான்டாக்ட் லென்ஸ் வந்து மேக்கப்லாம் போடுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்டா நீங்க வந்து ட்ரை பண்றப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் போக Hi viewers, welcome back to Tuval Munai. So இன்னைக்கான வீடியோ how to use contact lens. So contact lens வந்து எப்படி வந்து wear பண்றது, எப்படி remove பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போறேன். So ஒரு மேக் ஓவர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கண்ணுன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து எந்த மேக்கப் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஐ மேக்கப் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸே வந்து ரொம்ப பிரைட்டாக காட்டும். அதுலேயுமே நம்ம வந்து கண்ணில் வந்து லென்ஸ் போட்டோம், கான்டாக்ட் லென்ஸ் போட்டோம் அப்படின்னா கண்ணு வந்து இன்னுமே வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஸோ கான்டாக்ட் லென்ஸ்ன்றது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவோம். ஸோ அந்த கான்டாக்ட் லென்ஸை நம்ம வியர் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய போராட்டமே நடக்கும் நம்ம வியர் பண்ணுறப்போ. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து எப்படி வந்து வியர் பண்றது, என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றது, இல்ல என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து கான்டாக்ட் லென்ஸ் வியர் பண்றது ஈஸியா அப்படின்னு சொல்லி ஒரு டெமோ காட்ட போறேன். கான்டாக்ட் லென்ஸ் வந்து மேக்கப்லாம் போடுறதுக்கு முன்னாடியே வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, வியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் மேக்கப் பண்றப்போ. ஏன்னா ஆஃப்டர் டூயிங் மேக்கப் நீங்க கான்டாக்ட் லென்ஸ் போட்டீங்க அப்படின்னா அதுமே வந்து உங்களோட கையில வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், இல்ல கண்ணுல வந்து மஸ்காரா ஐலைனர் அந்த மாதிரி நீங்க வந்து போடுறப்போ அதுமே வந்து கண்ணில் வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கான்டாக்ட் லென்ஸ் நீங்கள் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு வாஷ் யூர் ஹேண்ட்ஸ். ஏன்னா கண்ணு சம்மந்தப்பட்ட எதுவுமே வந்து நம்ம வந்து க்ளீனாக பண்ணணும், அப்படி இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ நம்ம வந்து கான்டாக்ட் லென்ஸ் வியர் பண்ணுறதுக்கு முன்னாடி கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வியர் பண்ணலாம். அதே ஸோ நான் எப்படி சிம்பிளாக கான்டாக்ட் லென்ஸ் வியர் பண்ணுவேன் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுற கான்டாக்ட் லென்ஸ் வந்து ஃப்ரெஷ் லுக் ஒன் டே கலர் லென்ஸ். ஸோ இது வந்து பவர்லெஸ் லென்ஸு. ஸோ இந்த லென்ஸ் வந்து நான் வந்து அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த லென்ஸ் தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு வியர் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து லென்ஸ் வியர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு வாஷ் யூர் ஹேண்ட்ஸ். ஸோ கையை வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ மேக்கப் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ நீங்கள் வந்து லென்ஸ் போடுறீங்க அப்படின்னா மேக்கப் எல்லாமே கையை நல்லா ரிமூவ் பண்ணிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து லென்ஸ் அப்ளை பண்ணணும். அப்போ இப்போ வந்து நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இதான் லென்ஸ். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி வந்து சொல்யூஷனோட தான் கொடுத்துருப்பாங்க இந்த ஒன் டே லென்ஸ் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ஃபிங்கர் ஏதாவது ஒரு ஃபிங்கர் எடுத்துட்டு டச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ லென்ஸ் வந்து நான் வந்து கையில் எடுத்திருக்கேன். ஸோ லென்ஸை வந்து இப்படி பிளேஸ் பண்ணிக்கோங்க. மேலே வந்து யூ ஷேப்பில் வர மாதிரி, மேலே வந்து கப் மாதிரி வர மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லென்ஸை பார்த்துட்டே தான் ஃபிக்ஸ் பண்ணணும். சரி, நீங்கள் வேறு எங்கேயும் கண்ணை வந்து பார்க்கக்கூடாது. நீங்கள் லென்ஸை பார்த்துட்டு லென்ஸை பிளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து லென்ஸை பார்த்துட்டே ஃபிக்ஸ் பண்ணுறேன் நான். ஸோ நான் வந்து லென்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கையில் வந்து லென்ஸை நீங்கள் வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்த மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்ணில் பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து லென்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். நான் இன்னொரு லென்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து இன்னொரு ஐஸில் நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லென்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் போக போக வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து லென்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபிங்கர் லைட்டாக வச்சு அதை அப்படி ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா லென்ஸ் வந்து வந்துடும். ஸோ நான் காண்டாக்ட் லென்ஸ் வியர் பண்ணி காட்டினேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வியர் பண்ணுறப்ப கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் 1 to 2 times வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்கள் பார்க்கறதுக்கு தூவல் முனை அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.